வணக்கம். கோவில்பட்டில இருந்து மாவட்ட செயலாளர் ஜமுனா. இன்னைக்கு நம்ம கோவில்பட்டியில 15ஆம் தேதி இன்னைக்கு நம்மளோட பாஜகவோட மாநில தலைவர் நயினார் வர்றாங்க. இன்னைக்கு இந்த ஊரே திருவிழாவா இருக்க போது இன்னைக்கு நம்ம மக்கள் எல்லாரும் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஏன் கலந்துக்கணும் நம்ம எல்லாரும் அப்படின்னா, இப்ப ஆளுங்கட்சியில பாத்துட்டே இருக்கோம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நம்ம போராட்டம் பண்றோம். ஆனா தொடர்ச்சியா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லதான். குடி டாஸ்மார்க்லாம் அதிகரிச்சிருக்கு, வீட்டுல குடும்பங்கள் சீரழிஞ்சிட்டு இருக்கு. டாஸ்மார்க் எண்ணிக்கை, நம்ம பசங்க அதுல போதைப் பொருளுக்கு அடிமையாறாங்க. இதெல்லாம் நடக்குது, நம்ம தினம் கலந்து பேசணும். ஆனா இதை எதிர்ப்பு எந்த வகையில் நம்ம தெரிவிக்கிறோம்? எங்கேயுமே தெரிவிக்கிறதுல. இதெல்லாம் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா நாம இன்னைக்கு பாஜக நடக்கிற அண்ணனோட நிகழ்ச்சியில எல்லாரும் கலந்துக்கிட்டு நமக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இது மட்டும் இல்ல, குற்றங்கள் நிறைய தெரிவிக்கிட்டே போகுது. குற்றங்களை நம்ம தடுக்கணும், இதை கட்சி பார்த்துக்கணும், கட்சிக்காரங்க போய் செஞ்சிருவாங்க அப்படின்றது இல்லாம மக்கள் எல்லாரும் தன்னார்வமா எழுந்து வரணும். தன்னார்வமா இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கலந்துக்கணும். நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு நல்லவங்களை பார்த்து ஓட்டளிக்கணும். நம்மளோட விரல் நுனியில்தான் இருக்கு நம்மளோட எதிர்காலமே. நம்ம நல்லவங்களோட சேர்ந்து நல்ல வாக்களிக்கிட்டா மட்டும்தான் நம்ம பிள்ளைகள், நம்ம குடும்பத்தோட எதிர்காலங்கள் மாற்றம் கிடைக்கும் அப்படின்றதுதான். இது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா பீகார் தேர்தல் அமோக வெற்றி. பீகார்ல பாஜகவோட கூட்டணி அமோக வெற்றி பெற்றிருக்கு. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்தியா மேப் எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி தனித்து கூட்டணி ஆட்சி வைக்கும் பாத்தீங்கன்னாலே அவங்களோட நல்ல திட்டங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். இதே மாதிரி தமிழ்நாடு மாறணும் அப்படின்றதான் இன்னைக்கு நயினார் நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பா நீங்க எல்லாரும் தன்னார்வம் நடத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும்